நம்மலாம் யோசிப்போம், என்ன சார் ஒரு நாள் ராத்திரியில் போய் பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆக போகுது. ஆனால் நம்ம யாராவது ஒருத்தராவது ஒரு நாளோட அதை நிறுத்துவோமா? 7 மணிக்கு மேலே சாமியே வந்து விருந்து கூப்பிட்டாலும் போகாதீங்க. இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அசைவ உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. மும்பை பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் கூட்டத்தை பார்க்க முடியும். நான் உங்களை என்ன சொல்கிறேன், பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. அதிகமான அரிசி உணவு அப்படிங்கிறது நமக்கு நல்லது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற காலையில் சாப்பிட்ற 4 இட்லிங்கிறது 2 லட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சர்க்கரை அதில் இருக்கு. நிறைய பேர் வந்து காலையில் ஒரு 4 இட்லி, நைட்டு வந்து ஒரு 2-3 தோசை, அவ்வளோதான். இதுதான் டெய்லி ஒருத்தருடைய ரொட்டீனாக சாப்பாடாகவே இருக்கு. இப்படி இருக்கையில் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? முதல்ல பார்த்தோம்னா அதிகமான அரிசி உணவு அப்படிங்கிறது நமக்கு நல்லது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற காலையில் சாப்பிட்ற 4 இட்லிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 2 லட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சர்க்கரை அதில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஒருத்தர் உட்காந்து பார்க்குறது தான் அவரோட வேலை. அப்போ காலையில் 4 இட்லி சாப்பிட்றாருன்னா 2 லட்டு, மதியானம் கொஞ்சம் சோறு சாப்பிட்றாரு, அகைன் 1 லட்டு, திருப்பி ராத்திரி 3 தோசை சாப்பிட்றாரு, அகைன் 2 லட்டு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 5 லட்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தர், உடல் உழைப்பு இல்லாத ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் பொதுவாக காலை உணவாக இட்லி சாப்பிடும்போது நம்ம வீட்டிலலாம் சட்னி தான் பண்ணுவாங்க. ஏன் சட்னி பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இல்லாத உணவாக இருக்கக்கூடிய இட்லிக்கு சப்போர்ட் பண்ணும். மதிய உணவாக நீங்கள் அரிசி சோறு சாப்பிட்டாலும் 50 கிராம் அல்லது 100 கிராம் அரிசி உணவு சாப்பிட்றீங்கன்னா அது கூட கீரை காய்கறிகள்லாம் நம்ம நிறைய எடுத்துப்போம். அப்போ இதில் இருக்க நார்ச்சத்து நம்முடைய சர்க்கரையை குறைக்க, அந்த உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்க உதவி செய்யும். அதே போல் ராத்திரி உணவு. அப்போ பொதுவாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளோடு நீங்கள் அரிசி உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு நோய்த்தன்மை கிடையாது. ஆனால் வெறும் அரிசி உணவுகள், இப்போ காலையில் இட்லிக்கு நான் பொடி வச்சு சாப்பிட்றேன், ராத்திரி தோசைக்கு நான் பொடி வச்சு சாப்பிட்றேன், மதியானம் சோறு மட்டும்தான் கூடுதலாக நான் சாப்பிட்றேன், காய்கறிகள் கீரைகள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சாப்பிடும்போது அது நோயை உருவாக்கும். அரிசி உணவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. நீங்கள் என்னதான் பாரம்பரிய அரிசி வகை சாப்பிட்டாலும் 3 வேளையும் அரிசி உணவுகளையோ தோசை வகைகளையோ இட்லி வகைகளையோ சாப்பிட்றது நிச்சயமாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது. ஆன் த அதர் ஹேண்ட், நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தோட்ட வேலை செய்கிறீங்க, உங்களுடைய கலரி பேர்னிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை நீங்கள் சாதாரணமாகவே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், சார் டெய்லி 8 கிலோமீட்டர் நடக்காமல் நான் தூங்கவே மாட்டேன் சார், 12,000 ஸ்டெப்புங்கிறது எனக்கு மினிமம் சார், 12,000லேருந்து 16,000 ஸ்டெப்பு நான் நடப்பேன் சார். அப்போ நீங்கள் 3 வேளையும் அரிசி உணவு சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. ஸோ உணவு அப்படிங்கிறது மனிதனுடைய வயது சார்ந்தது அப்படிங்கிறத விட உணவுங்கிறது நம்முடைய உழைப்பு சார்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க, டெய்லி 40 கிலோமீட்டர் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ உணவு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய, தசைகளை பலப்படுத்தக்கூடிய புரதம் சார்ந்த உணவாக இருக்கும். மோஸ்ட்லி டயட் அப்படிங்கிறது பர்சனலைஸ்ட். டயட்டுங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டயட்டை நம்ம யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது, முடியவும் முடியாது. கோடை காலத்தில் சாப்பிட்ற உணவும் மழை காலத்தில் சாப்பிட்ற உணவும் குளிர்காலத்தில் சாப்பிட்ற உணவும் வித்தியாசமானது. அப்படி இருக்கும்போது ஒரே உணவு வகையை எல்லா சீசன்லேயும் நம்ம சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி நிறைய நோய்களோடு இருக்கும். கோடைக்காலம் வந்ததுன்னா கிராமங்களில் கூழ் தான் பிரதான உணவு. அதே வந்து மழை காலத்துக்குள்ளே போகிறாங்கன்னா கூழாக சாப்பிட மாட்டாங்க, களியாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க, புட்டு களி. அப்போ அந்த ஒரே அரிசி தான், ஆனால் அதோட சமைக்கிற முறையை மாற்றுறாங்க இல்லையா, கேழ்வரகோ கம்போ எதாக இருந்தாலும் மாற்றுறாங்கல்ல. அந்த மாதிரி அரிசி உணவாக இருக்கலாம், ஆனால் இட்லியாக சாப்பிட்றோம், தோசையாக சாப்பிட்றோம், சோறாக சாப்பிட்றோங்கிறதையும் மீறி உடல் உழைப்பு, வயது, இதை பொறுத்து நம்மளுடைய உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா உணவு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இந்த மிட் நைட் பிரியாணி அப்படின்ற மாதிரிலாம் டெய்லியும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது உடலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமா இந்த நம்ம 4 ஃபேக்டர் முதல்ல பார்த்தோம். என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம். இந்த எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளே நம்மளோட உணவு பழக்கத்தை முடிச்சிடணும். மாலை 6 மணிக்கு மேலே இரவு நேரங்களில் உணவு சாப்பிடுவதுங்கிறது நிச்சயமாக இதய நோய்களையோ புற்றுநோய்களையோ இல்லது சர்க்கரை நோயோ கொண்டு வரும். நம்மலாம் யோசிப்போம், என்ன சார் ஒரு நாள் ராத்திரியில் போய் பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆக போகுது. ஆனால் நம்ம யாராவது ஒருத்தராவது ஒரு நாளோட அதை நிறுத்துவோமா? கிடையாது. நிச்சயம் இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு மருத்துவமனையில், குறிப்பாக உணவு குழல் சார்ந்த மருத்துவமனையில் சும்மா காலையில் 10 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய 100 பேரில் 60 பேர் இந்த 25லேருந்து 35 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க 10 பேரை கூப்பிட்டு அப்பா உன்னோட உணவு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் 100 பேருமே சொல்கிறது 10 மணிக்கு மேலே தான் ராத்திரி சாப்பாடு சாப்பிடுவேன்.
அப்போ 10 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்றீங்க, 11 மணிக்கு தூங்குறீங்க, திருப்பி காலையில் 5 மணிக்கு எழுந்து உங்கள் வேலையை பார்க்குறீங்க. வயிறுக்கான செரிமான நேரத்தையும் நம்ம கொடுக்கறதில்ல, மூளைக்கான தூக்கத்துக்கான நேரத்தையும் நம்ம கொடுக்கறதில்ல. அதனால் என்ன ஆகுது, ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு எரிச்சல், உணவு குழல் எரிவு நோய், வயிறு புண், குடல் புண், உணவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வாமை நோய்கள், லூஸ் மோஷன் ஆகக்கூடிய அல்லது மலச்சிக்கலை உண்டாக்கக்கூடிய நோய்கள், இது கண்டினியூ ஆகும்போது ஈரல் நோய், சிறுநீரக நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நோயற்ற வாழ்க்கை வேணும்னா உணவு சாப்பிடுவதில் ஒரு கட்டுப்பாடு மட்டுமல்ல, உணவு சாப்பிடுகின்ற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு தேவை. பொதுவாக என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, 7 மணிக்கு மேலே சாமியே வந்து விருந்து கூப்பிட்டாலும் போகாதீங்க. அந்த மீறி நம்ம போகிறோம்னா சாமி கொடுக்கறது அமிர்தமானாலும் உங்கள் உடம்புல அது விஷமாக தான் இருக்கும். 7 மணிக்கு இன்றைக்கி முடியல, அட்லீஸ்ட் 8 மணிக்குள்ளவாது இரவு உணவை முடிச்சிருங்க. அதே போல் இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அசைவ உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதை நம்ம எல்லாரும் பின்பற்றி தான் ஆகணும். இப்போ காலையில் ஒரு கோழி இறைச்சி சாப்பிட்றீங்க, 12 மணிக்கெலாம் அது ஜீரணமாயிரும், நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். மதியானம் ஒரு ஆடு இறைச்சி சாப்பிட்றோம், நிச்சயமாக ஒரு 6 மணிக்குள்ளே அது ஜீரணமாயிரும், ஓடிக்கிட்டு இருப்போம். இப்போ இரவும் வந்து நீங்கள் ஒரு அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம ஓய்வுக்கு போகும்போது உணவால் அதை ஜீரணம் செய்ய முடியாது. ஒரு நாள் 2 நாளில் அது ஒரு நோயாக மாறாது, ஆனால் அது கண்டினியூ ஆகும்போது அது மிகப்பெரிய ஒரு நோயாக, புற்றுநோய் இன்னைக்கு வரத்துக்கு மிகப்பெரிய காரணம், லிவர் சிரோசிஸ் இன்னைக்கு வரத்துக்கு மிகப்பெரிய காரணம் இரவு நேரங்களில் காலம் கடத்தி சாப்பிடக்கூடிய உணவுகளும், குறிப்பாக அசைவ உணவுகளும், எண்ணெய் பலகாரங்களும் தான். முடிந்த அளவுக்கு நம்முடைய நேரத்தை, நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம நேரம் ஒதுக்க ஆரம்பித்தோம்னா, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, ராத்திரி நேரங்களில் பெரிய விருந்துகளுக்கு செல்வதை தவிர்ப்பது, இதெல்லாம் நம்ம ஆரம்பித்தோம்னா பெரிய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். இப்போ நம்ம இந்திய நகரங்களில் மும்பை பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் கூட்டத்தை பார்க்க முடியும். ஆமாம், நைட்டு 2 மணி 3 மணி வரலாம் அங்கே எல்லா ஹோட்டல்லையும் கூட்டங்கள் அப்படியே பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு இந்தியாவிலே வயிறு புற்றுநோயும், குடல் புற்றுநோயும், ஈரல் புற்றுநோயும் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா. அதே போல் நீங்கள் கேரள மாநிலம் போங்க, 10 மணிக்கு மேலே நீங்கள் பெரும்பாலும் ஒரு டீ கடையை கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு அதிகமான செரிமான மண்டல நோயாளிகள் இல்லாத ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா கேரளாவை தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவைலபிள். மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் மகாராஷ்டிரா அண்ட் கேரளா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவைலபிள். அதனால் அதை உறுதிப்பட நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆரோக்கியம், இப்போ நீங்கள்லாம் ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்க, இன்றைக்கி 45 வயசில் 60 வயசில் எனக்கு புற்றுநோய் வரக்கூடாது, இதய நோய் வரக்கூடாது, சர்க்கரை நோய் வரக்கூடாது, நிச்சயமாக என்னோட ஈரல் நோய் வரக்கூடாது அப்படின்னா இப்போவே உங்களோட உணவு பழக்கத்தை மாற்றணும். நான் உங்களை என்ன சொல்கிறேன், பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, ராத்திரியில் நேரம் கெட்ட நேரத்தில் பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன்.